வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் சார்ந்த ஒவ்வொரு அப்டேட்டை பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். ரஷ்யா வெர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்து இன்னைக்கு 33வது நாளை எட்டியிருக்கு. எப்படா இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் நிறுத்தப்படும் அப்படின்னும், எப்படா இந்த போர் நிறுத்தப்படும் அப்படின்னும் ரெண்டு வித்தியாசம் ஒன்று புரிஞ்சிருக்கும். யார் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் 33வது நாளான இன்னைக்கு தாக்குதல் ரொம்ப ஹெவியாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஏற்கனவே நலகுலைஞ்சி போன கட்டடங்கள் மேலே மூர்க்கத்தனமான தாக்குதல் இன்னைக்கு நடத்தப்பட்டு தான் இருக்கு. இதுக்கு நடுவில் டர்க்கி அதிபர் இருக்கார்ல, ரெசிப் எர்டோகான், அவர் மத்தியஸ்தம் பண்ண முன் வந்திருக்காருங்க. ஸோ யுக்ரைன் அதிகாரிகளும் ரஷ்யா அதிகாரிகளும் டர்க்கியில் சந்தித்து பேசுகிறாங்க. இதில் மத்தியஸ்தம் பண்ணி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்ற பொறுப்பை துருக்கி இப்போ கையில் எடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க கூப்பிட்டு எல்லாரையும், ஆனால் அப்போ பெருசாக ரிசல்ட் கிடைக்கல. இப்போ திரும்பவும் அதே முயற்சியில் களமிறங்கியிருக்கு டர்க்கி. இந்த அமைதி பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகுது. அதுவும் இப்போ வெளியாக இருக்க சமீபத்திய தகவல்களை எடுத்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு கூட அந்த பேச்சுவார்த்தை நடக்கலாம்னு சொல்லப்படுது. அப்படி இன்றைக்கி மிஸ் ஆச்சுன்னா இந்த வாரத்தில் கண்டிப்பாக நடக்குமா. மேக்ஸிமம் 3 நாட்கள் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட பேச்சுவார்த்தை நகர்ந்து போகும். இந்த 3 நாட்களுக்குள்ள ஒட்டுமொத்தமாக முடிவை எடுக்கணும் அப்படின்றதுல ரஷ்ய அதிகாரிகளும் தீவிரமாக இருக்காங்களாம், யுக்ரைன் அதிகாரிகளும் தீவிரமாக இருக்காங்களாம். ஸோ பார்க்கலாம் இந்த அமைதி பேச்சுவார்த்தையாவது கை கொடுக்குதான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வர்ற சிக்னல்ஸ் எல்லாமே க்ரீன் சிக்னலாக மட்டும் தான் விழுந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் ஜெலன்ஸ்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாரு, நாங்கள் ரஷ்யாவோட நிபந்தனைகளை ஏற்றுக்க தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சேஜ் லவ்ரோ சொல்லியிருக்காரு, இந்த டர்க்கியில் அமைதி பேச்சுவார்த்தை நடக்குதில்லைங்க பார்க்கலாம். அதில் மட்டும் ஏற்கனவே யுக்ரைன் அதிகாரிகள் சொன்ன மாதிரி ரஷ்யாவோட நிபந்தனைகளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா புட்டினும் ஜெலன்ஸ்கியும் சந்தித்து பேச நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய 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 ட்விஸ்ட் இது. ஏன்னா முன்னாடி புட்டின் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்த விஷயம் நான் ஜெலன்ஸ்கியை சந்திக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அது இதுன்னு ஏதோ பேச புட்டின் மனசு மாறினார், இனிமேல் சந்திக்கவே மாட்டான் அந்த பைபிள்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜெலன்ஸ்கியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்தார். ஓகேங்க, இதுக்கப்புறம் எங்களால் ரஷ்ய படையை தொடர்ந்து தடுத்து நிறுத்திட்டே இருக்க முடியாது, அமெரிக்காவும் கைவிடுது, நாட்டோவும் கைவிட்டுருச்சு, நாங்கள் உங்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னவர் நாட்டோவில் சேர்ற விருப்பத்தையே நான் கைவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த டர்க்கியில் நடக்கிற அமைதி பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்படலாம், இந்த குறிப்பிட்ட கலவரம் முடிவுக்கு கொண்டு வரப்படலாம்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. யுக்ரைனுக்குள்ளே இப்போ தாக்குதல் ரொம்ப கோரமாக நடந்துட்டு இருக்க பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா மரியுபோல். சமீபத்தில் பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், தியேட்டர்னு பல பகுதிகளை அடித்து சதைச்சாங்க. ரஷ்ய படை தரப்புலேருந்து அவங்க சொல்கிறது யுக்ரைன் ஆர்மி தான் சதைச்சதுன்னு, யுக்ரைன் தரப்புலேருந்து சொல்கிறது ரஷ்யா ஆர்மி தான் சதைச்சதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இது வரைக்கும் பதில் தெரியல. சரி, அதை விடுங்க. ஆனால் சதைக்கப்படுறது தான். அப்பேற்பட்ட மரியுபோல் நகரத்தில் நிறைய பிணக்குவியல்கள் இப்போ வரைக்கும் காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த அகதிகளை வெளியேற மக்கள் இருப்பாங்களே, அவங்க பிணங்களை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்களாம். இது மிகைப்படுத்தப்பட்ட விஷயம் இல்லைங்க, அங்கேருந்து வெளியே வந்த மக்களே சொன்ன விஷயம். அந்த எல்லையை வந்து அடைஞ்ச பிற்பாடு அவங்களே எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு உள்ள நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. சரி, ரெட் கிராஸ் அமைப்பு இருக்குல்ல, இதை சேர்ந்தவங்க உள்ளே போகலாம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மரியுபோல் பகுதியை இப்போ வரைக்கும் ரீச் பண்ணவே முடியலையாங்க ரெட் கிராஸ் அமைப்பினரால். அந்தளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கான். உள்ளே போகிற இந்த அமைப்பினர் உயிரோடு வெளியே திரும்புவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கான். இதை பதிவு பண்ணுறதும் ரெட் கிராஸ் அமைப்பு தான். நிலைமை எந்தளவு இப்போ அங்கே மோசமாக இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் ஜெலன்ஸ்கி அதிகமாக பேசிகிட்டு இருந்தார், நாமளே கவனிச்சிருந்தோம். அந்த பட்டியலில் புதுசாக சேர்ந்தார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். ஜெலன்ஸ்கிலாம் என்ன பேசுகிறாரு, நான் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் பேசி தள்ளியிருந்தார். அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது பேசினதை விட அதிகப்படியாக உணர்ச்சி வசப்பட்டு பேசினது, ஆக்ரோஷமாக பேசினது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விட்டு வெளியே போகும்போது தான். சமீபத்தில் போலந்துக்கு வந்திருந்தார் பைடன், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் போலந்துக்கு வர்ற பயணத்தினப்போ பேசினதாக இருக்கட்டும், போலந்தில் வந்து இறங்கிட்டு பேசினதாக இருக்கட்டும், போலந்துலேருந்து கிளம்புறப்ப பேசுகிறதா கூட இருக்கட்டும், எல்லா பேச்சுகள்லையும் அந்த அளவு பிரச்சனையை அதிகமாக்குற மாதிரியே ஒரு சாராம்சம் மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறத உணர முடிஞ்சது. சமீபத்தில் ஒரு 3 விஷயங்களை பேசியிருந்தாருங்க, யாராலையும் மறக்க முடியாதுங்க. அந்தளவு கிளைமை முன் வச்சுருந்தார். இந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்கார்ல, இவரை ஒரு கறிக்கடைக்காரர் அப்படின்னாரு. அதாவது கொலைகளை பயங்கரமாக நிகழ்த்திக்கிட்டு இருக்க ஒரு கறிக்கடைக்காரரு. இந்த கறிகளில் எப்படி வர்ற உயிரினங்களை வெட்டி போடுவாங்க, இதே வேலையை தான் அவர் யுக்ரைனில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய கிளைமை முன் வச்சார். யாரை? புட்டின் மேலே இவ்வளோ பெரிய கிளைமை முன் வச்சார். அது மட்டும் கிடையாது, இந்த உலகம் நீண்ட சண்டைக்கு தயாராகணும் அப்படின்னு சொன்னவர் பைடன். 3rd வேர்ல்டு வார் வந்துடவே கூடாதுன்றதில் உலக நாடுகள் எல்லாமே விழிப்போடு இருக்குது. ஒவ்வொரு மக்களும் பயந்துக்கிட்டு இருக்காங்க இதை நினச்சி தான். எங்கே இந்த 3ஆம் உலக பொருளாக வந்துருச்சுன்னா நம்மளாலாம் சமாளிக்க முடியாதா சாமின்னு சொல்லிட்டு.
அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் பைடன் இந்த கருத்து தெரிவிச்சிருந்தார், உலகம் நீண்ட சண்டைக்கு தயாராகணும்னு சொல்லிட்டு. இது ரெண்டாவது. மூணாவது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹைலைட்டு. புட்டின் அதிகாரத்தில் நீடிக்க முடியாதுன்னு சொன்னாருங்க. நான் சொன்ன விஷயத்த அவர் பைட்டில் சொல்லியிருந்தார் பைடன், மறுக்கவே முடியாது. இது நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க? புட்டின் அதிகாரத்தில் நீடிக்க முடியாதுன்னு அமெரிக்க அதிபர் ஏன் சொல்கிறாரு? ஸோ அதிபர் பதவியிலேருந்து புட்டினை தூக்கிறதுக்கு அரசியல் சூழ்ச்சி எதையாவது அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வருமா வராதா? எனக்கு சத்தியமாக வந்துச்சு இவர் சொன்ன இந்த விஷயத்தை கேட்டதும். உங்களுக்கு இந்த டவுட் வந்த மாதிரியே எனக்கு வந்த மாதிரியே உலக தலைவர்களுக்காக வந்துச்சு. எல்லாரும் ஒரு பக்கம் ஆடி போயிட்டாங்க. ஏன்னா இது அமெரிக்கா ஸ்கெட்சில் இல்லாத ஒரு பிளானை சொல்லிக்கிட்டு இருக்கு, அவுட் ஆஃப் சிலபஸில் யோசிச்சு வேறு ஏதோ பண்ண போகிறாங்க அதுன்னு எல்லாருமே கொஞ்சம் மிரண்டு போக ஆரம்பித்தாங்க. எதிர்ப்புகளும் வலுக்க ஆரம்பிச்சுது. அது அப்படியே ரஷ்யாவுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சுது. இதுதான் ஹைலைட்டிங்க, கவனிக்க நீங்கள். அதை பற்றி நான் போக சொல்கிறேன் யார் எதிர்ப்பு தெரிவிச்சான்லாம். இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டாரா? சொல்லிட்டு பைடன் அங்கேருந்து கிளம்பிட்டார். உலகம் முழுக்க கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அதுக்கப்புறம் பைடன் திரும்பவும் பேசினார். என்ன தெரியுமா சொன்னார்? ஐயோ நான் பேசினதெல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, அப்படியே பிளேட்டை மாற்றினாருங்க. அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்குறாரு, ரஷ்யாவில் ஆட்சி மாற்றத்துக்கு நான் அழைப்பு விடுக்கவே இல்லை, அந்த அதிபர் பதவிக்கு புட்டின் தகுதி இல்லாதவர்ன்றதை நான் அப்படி சொல்லிட்டேன், அதை நீங்கள்லாம் தப்பாக புரிஞ்சுன்னு மாற்றி விட்டார். தப்பாக சொல்லிட்டாரு, ஆனால் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு நம்ம மேலே ப்ளேம் பண்ணிட்டார். இது இப்போ பெரிய நெருப்பாக எரிய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. என்னப்பா அமெரிக்க அதிபர் வேறு இப்படி பேசிட்டாரு, நாம் வேறு ஓப்பனாக ரெண்டு பக்கமாக நியூஸை போட்டுக்கிட்டு இருக்கோம், யுக்ரைனில் என்ன நடந்தாலும் ரஷ்யா தரப்பில் என்ன நடந்தாலும் போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம சேனல் எப்போ வேணாலும் பிளாக் ஆகலாம் அப்படின்ற அச்சமும் நிலவிக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, ரைட்டாக இருக்குது. இருந்தாலும் ஜேர்னலிசம் ரெண்டு பக்கமும் பார்த்து உண்மையை மக்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதனால் ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு வீடியோவாக இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ஸாக நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் ஒரு பெரிய சேனலை முடக்கினாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம் இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுன்ற மனநிலையில் பண்ணலை, ரெண்டு பக்கம் நடக்கிறத சொல்கிறோம். அதில் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், இன்னொரு வீடியோவில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியலாம். ஆக்சுவலாக நாம் அது எதுவும் பண்ண முடியாது. நம்ம சேனலில் ரஷ்யாவோட சப்போர்ட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்றதுக்காக ரஷ்யா புகழ்ந்தே பேசியும், யுக்ரைன் சப்போர்ட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்றதுக்காக யுக்ரைனை புகழ்ந்தே பேசியெல்லாம் போட முடியாதுங்க. அது ஜேர்னலிஸ்ட்டோட எத்திக்ஸ்லேயே வராது. ஸோ அதனால தான் ரெண்டு பக்கம் என்ன நடக்குதோ அதை வெளிப்படையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம் எது எங்கே எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, எதை நோக்கி இந்த உலகம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஏன்னா இந்த டிஸ்க்ளைமர் நான் போட்டால் மட்டும்தான் வேலைக்காகும். ஸோ நம்ம சேனல் எப்போனாலும் பிளாக் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வரலான்ற வாய்ப்பு நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனால் மக்கள் நீங்கள் எங்களுக்கு ஃபியூச்சரில் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நம்பிக்கையோடு தான் இந்த கண்டென்ட்டை எடுத்து அப்படியே தொகுத்து வழங்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் தான் ஃப்ரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இருக்கார்ல, அவரோட ரியாக்ஷன் வெளியாக இருந்துச்சு. அப்பா நம்ம சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டார்னு அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது. இந்த பைடன் ஒரு விஷயத்தை பேசியிருந்தாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, புட்டின் அதிகாரத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இதை சார்ந்து இமானுவேல் மேக்ரான் அவர்கள் ஒரு பைட்டு கொடுத்துருக்காரு, பேசியிருக்காப்புல. பேசினவர் டைரெக்டாக பைடனோட பேரை சொல்லாமல் அப்படியே ஊமையாக கொண்டு வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்காப்புல. ஆனால் நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது அவர் யாரை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு. மேக்ரான் என்ன நம்ம சொன்னார், மேற்குலக நாட்டு தலைவர்கள் ரொம்ப கவனமாக பேசணும். இந்த விஷயத்த சொல்கிறது மேக்ரான். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது, இதை சொன்னதோ மேக்ரான். இப்போ உங்களுக்கு புரியுதா? அவர் யாருக்கு ஆதரவாகவும் யாருக்கு எதிராகவும் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு டைரெக்டாக பேரை சொல்லலை, அவ்வளோதான் வித்தியாசம். இதில் ஒரு விஷயம் தெரியுமாங்க உங்களுக்கு, இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சதில்ல, யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட், அந்த முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்குமே புட்டின் கூட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்க ஒரு உலகத் தலைவரில் முக்கியமான நபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ரான். அமெரிக்க அதிபர்கிட்டே நெருக்கமாக பேசிக்கிட்டு இருக்கிற உலக நாடு தலைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ரான் தான். எப்போவுமே ஃப்ரான்ஸ் அப்படின்றது மத்தியஸ்தம் பண்ணுற நாடாகவே இருக்கும். சர்வதேசத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அப்பேற்பட்ட மத்தியஸ்தம் வேலையை தான் இப்போயும் ஃப்ரான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்தளவு ஒரு புட்டின்கிட்ட பேசி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம் நினச்சிக்கிட்டு இருக்கப்ப அதிகாரத்தில் இருக்க முடியாது, நீடிக்க முடியாது, அது இதுன்னு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற மாதிரி நம்ம பைடன் ஆவாசாக பேசினார்னா மேக்ரானுக்கு கோபம் வருமா வராதா, அதிருப்தி ஏற்படுமா ஏற்படாதா? இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள், அவர் யாரை மனசில் வச்சு இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காருன்னு புரியும். ஹேகில் இருக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். இது போல் ரஷ்யா போர்க்குற்றம் புரியுது, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தான் இதுக்கு முழுமையான பொறுப்பு இருக்கணும், எங்களுக்கு தேவைப்படுற நீதியை இந்த நீதிமன்றம் தான் வழங்கணும், அது இதுன்னு மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அந்த வழக்கை எடுத்தாங்க, விசாரிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு இடத்துல முடிவே பண்ணாங்க, ரஷ்யா அத்துமீறலை ஈடுபட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் இந்த வார் கிரைம்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கலாம் ரஷ்யா மேலே, இது சம்மந்தமாக விசாரிப்பதற்கான குழுவை நியமிக்கிற ப்ராசஸே வேகமாக முன்னெடுத்தாங்க. அட் த சேம் டைம் யூகேவோட பிரபலமான ஒரு லாயருங்க சர் ஹோவர்ட் அப்படின்றவர், இவர் ஆக்சுவலாக இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இருக்குல்ல, இதில் 12 வருஷம் வரைக்கும் ஜட்ஜாக சேவை பண்ணவர். அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையை இந்த யுக்ரைன் தரப்புக்காக வாதாடுவாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஆலோசனை வழங்குகிற ஒரு அதிகாரியாக இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு. யார்? சர் ஹோவர்ட். இவர் ஆக்சுவலாக இந்த வார் கிரைம் ப்ரோப் இருக்குல்ல, இதில் ப்ரைமரியான ஒரு ரோலை ப்ளே பண்ண போகிறாருங்க. கிட்டத்தட்ட விசாரணை அதிகாரி மாதிரி நீங்கள் அந்த மனுஷனை வச்சுக்கலாம்.
ஏன்னா அவங்க அட்வைசர்னு சொல்கிறதுனால ஆலோசனை கொடுத்துட்டு ஒதுங்கிடோட நினைக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி அவங்க விசாரிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு பொசிஷனில் யூகேவை பேஸாக கொண்டிருக்க ஒரு லாயர், முன்னாள் ஜட்ஜ் ஒருத்தர், அவரை நியமிச்சிருக்காங்க. பார்க்கலாம் இவர் என்னென்ன ஃபைண்டிங்ஸில் முன்வைக்க போகிறாரு, ரஷ்யா உண்மையிலேயே போர்க்குற்றம் புரிஞ்சிருக்கா இல்லையான்றதை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். ஐரோப்பிய மக்களோட தலைக்கு மேலே அங்கே எங்கேன்னு ஆடிக்கிட்டு இருக்க ஒரு டைம் பாம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா செர்னோபில். இந்த செர்னோபிலில் அணுமின் நிலையம் ஒன்று இருக்குது. அது எப்படா வெடித்து சிதறுன்ற பயத்தில் தான் இப்போ இருக்க ஐரோப்பிய மக்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. 1986 அந்த ஒரு மிகப்பெரிய செர்னோபில் டிசாஸ்டர் நடந்துச்சு. ஒரே ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வெடித்ததுக்கு 35 வருஷம் கடந்து நாம் இப்போ வரைக்கும் அணுக்கதிர்வீச்சு அபாயத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கே செர்னோபிலை சுற்றியும். ஆனால் அது உள்ளே இருக்கிறது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 ரியாக்டர்ஸ். அதில் ஒன்று வெடிச்சு நம்ம இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்பேற்பட்ட செர்னோபில் அணுமின் நிலையம் திரும்பவும் ஏதாவது தாக்குதலுக்கு உட்பட்டு வெடிச்சிருச்சுன்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கும் அவங்க உள்ளே யூஸ் பண்ணியிருக்க ரா மெட்டீரியல்ஸ்க்கும் பயங்கரமான தாக்கத்தை மனுஷகுலம் மட்டும் இல்லை, விலங்குகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் மண்ணு கொண்டு எல்லாமே சேர்ந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப கொடூரமான தாக்கமாக அது இருக்கும். அப்பேற்பட்ட ஒன்று நடந்துடவே கூடாதுன்னு தான் இப்போ வரைக்கும் வேண்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம சமீபத்தில் அந்த செர்னோபில் பகுதியை ரஷ்ய ராணுவம் தங்களோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்தாங்க. அந்த செர்னோபில் பிளான்ட்டை கூட அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்திருக்க தகவல் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து வெளியேறிட்டு இருக்காங்க. யுக்ரைனிய படையினர் திரும்பவும் அந்த பிளான்ட்டை மீட்கிறாங்க, அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஆஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணப்படல, கசிஞ்ச தகவல் மட்டும் தான். இந்த அப்டேட் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செர்னோபில் அணுமின் நிலையம் மேலே தாக்குதல் திரும்பவும் நடத்தப்பட்டிருக்கு. அங்கே தீ கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த தாக்குதலை நடத்தினது யாருன்னு தெரியல அப்படின்னு இந்த நடுநிலை வகிக்கிற ஊடகங்கள் பலருக்கும் பார்த்தீங்களா, அது தரப்புல இருந்து இப்போ சொல்லப்பட்டிருக்கு. இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம் ஆபத்தோடு ரொம்ப நெருங்கி விளையாடிட்டு இருக்கிறதுக்கு சமம். ஏன்னா துப்பாக்கி தோட்டாக்களோ மிசைல்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ரேஞ்சு வரைக்கும் தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது போல் அணுக்கதிர்வீச்சு அபாயமாக ஏற்படுது அப்படின்னா அந்த ஒருத்தனோடு நின்றாதுங்க, பாதிக்கப்பட்ட அவனோட வம்சம் ஃபுல்லாக தொடரும் அந்த கதிர்வீச்சு பாதிப்புன்றது. காற்றில் இருக்க இந்த டஸ்ட் பார்ட்டிகளில் இந்த அணுக்கதிர்வீச்சு படர்ந்து போகுது அப்படின்னா காற்று எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுதோ அங்கெல்லாம் இருக்க மக்கள் இந்த அணுக்கதிர்வீச்சு அபாயத்துக்கு உட்படுவாங்க. ஸோ மற்ற கண்ணுக்கு தெரிஞ்ச ஆயுதங்களை விட இந்த நுண்ணிய ஆயுதம் இருக்குல்ல, இதுக்கு தான் பவர் அதிகம். இந்த அணுக்கதிர்வீச்சு வெளிப்படக்கூடாதுன்னா செர்னோபில் பிளான்ட் முழுக்க முழுக்க பாதுகாப்பாக இருக்கணும். அதோட பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுற மாதிரி தான் இந்த தீ ஏற்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சமீபத்தில் இந்த செர்னோபில் வனப்பகுதியில் காட்டு தீ ஏற்பட்டுச்சு. அப்பயே IAEA இந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வார்ன் பண்ணியிருந்தாங்க. அங்கே எரிஞ்சிட்டு இருக்க காட்டு தீ உள்ளே வந்து இந்த பிளான்ட்டில் ஏதாவது பிளாஸ்ட் ஏற்படுத்திடுச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. சுற்றி இருக்க மக்கள் ஒருத்தரையும் காப்பாற்ற முடியாது. அங்கே ரஷ்ய படையினர் இருந்தாலும் சரி யுக்ரைனிய படையினர் இருந்தாலும் சரி எல்லாருமே காலி ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த வனத்தீ தான் உள்ளே வரல அப்படின்னு பார்த்தா இப்போ பிளான்ட்லேயே தீயாம். இதை அணைக்கிறது என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்க. இது எனக்கு தெரிஞ்சு அடுத்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே அப்டேட் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். யுக்ரைன் ராணுவத்தோட உளவுத்துறை இப்போ பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. கிளப்புற ஸ்டேட்மெண்ட்டாக தான் அது இருக்குது. அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லைங்க. இந்த வடகொரியா தென்கொரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்த நிலப்பரப்பு அப்படியே பிரச்சனை பெருசாக மாறி 2ஆக உடஞ்சிது. இப்போ வரைக்கும் பெரிய பிரச்சனை 2 நாடுகளுக்கு இடையில் போய்கிட்டு தான் இருக்குது. ரஷ்யா என்னங்க ரஷ்யா, இந்த வடகொரியான் இருக்கு பாருங்க, நம்ம கிம்மு அவரோட தலைமையிலான நாடு எப்போ வேணாலும் அணு ஆயுதத்தை பிரயோகிக்கலாம் அப்படின்ற அச்சுறுத்தல் இந்த செகண்ட் வரைக்கும் இருக்குது. பல வருஷமாக இந்த அச்சுறுத்தல் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட நாடு வடகொரியா. இந்த வடகொரியாவும் தென்கொரியா இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தடவையும். இது எப்போ உக்கிரமான கட்டத்தை எட்டுதோ அப்போ 3ஆம் உலகப் போர் மூலலாம்னு கூட இதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த ப்ரெடிக்ஷனை உடச்சி இப்போ புது ப்ரெடிக்ஷனாக வந்திருக்கிறது ரஷ்யா வெர்சஸ் யுக்ரைனால் 3ஆம் உலகப் போர் மூலலாம்னு சொல்லிட்டு. சரி, அதை விடுங்க, அதுக்குள்ளே பெருசாக போக வேண்டாம். இந்த யுக்ரைனிய ராணுவ உளவுத்துறை பெணதரமா சொல்கிறாங்க, வடகொரியா தென்கொரியா எப்படி பிரிஞ்சு தனித்தனி நாடுகளாக இருக்கோ, ஒரு நிலப்பரப்பில் இருந்து இப்போ பிரிஞ்சு தனியாக இருக்குல்ல, இதே மாதிரி யுக்ரைனை 2 பகுதிகளாக பிரிக்கிற முயற்சியில் ரஷ்யா ஈடுபட்டிருக்குன்னு இந்த யுக்ரைனிய ராணுவ உளவுத்துறை இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்கு. இவங்க இதுக்கு முன்னாடி வச்ச கிளைம்லாம் பெருசு இல்லை போல இருக்குது ரஷ்யாவுக்கு எதிராக. இப்போ வச்சிருக்க கிளைம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா ஒரு நாட்டை ஜஸ்ட் லைக் தட் 2 பகுதியெல்லாம் பிரிச்சிட முடியாது. அப்பேற்பட்ட முயற்சியை கையில் எடுத்த ரஷ்யா கிட்டத்தட்ட வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத உணர்த்துற மாதிரி தான் இந்த யுக்ரைன் ராணுவ உளவுத்துறையோட இந்த ஒரு எச்சரிக்கை இப்போ அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், வடகொரியா தென்கொரியா பிரிஞ்ச பிற்பாடிலேருந்து இப்போ வரைக்கும் நாம் அச்சுறுத்தல் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். எந்த பைபிளும் எப்போ என்ன வேலையை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது பார்த்தானே யுக்ரைனை 2ஆக பிரிஞ்சு ஒன்று அமெரிக்கா சார்பாவோ இன்னொன்று ரஷ்யா சார்பாக மாறிடுச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. திரும்பவும் நம்ம வடகொரியா தென்கொரியா மாதிரி யுக்ரைன் சார்ந்து பயப்பட ஆரம்பிக்கணும். நாம் தினமும் வாழ்கிறதா இல்லைனா போர் எப்போ எங்கேருந்து மூலம் அப்படின்னு நினச்சி சாகுறதான்றத உலக அரசியல் தலைவர்கள் தான் முடிவெடுக்கணும். ஆனால் யாருமே முடிவெடுக்கிற மாதிரி தெரியல. இதை வச்சு அரசியல் தான் பெருசாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் இதையாவது யாராவது பொய்ப்பிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.